தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 56, கொடுங்கோன்மை. குறள் எண் 557. துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்றற்றே வேந்தன், அளியின்மை வாழும் உயிர்க்கு. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், மழை பெய்யவில்லையானால் உலகம் என்ன ஆகும்? அதுபோலத்தான் அரசன் அவர்களை நீதி செய்து பாதுகாக்கவில்லை என்றால் அன்போடு முறை செய்யாத வேந்தனின் ஆட்சியின் கீழ் உள்ள குடிமக்களும் நலம் இழப்பர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், எப்படி மழையில்லாமல் இருந்தால் இந்த உலகம் வீணாகி போகுமோ அதே போல நீதியோடு வாழாத அரசன் இருந்தால் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியின்றி துன்பத்தில் வாழ்வர். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.